நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒயிட் ரைஸ் கூட, அதுக்கப்புறமா வெரைட்டி ரைஸ் கூட, இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பக்காவாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். ஃபஸ்ட் இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஆப்ஷனல், விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இது சூடானதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து பொரிய வச்சுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பும் சேர்த்துட்டு இதுவும் நல்லா பொரியட்டும். இது கூடவே 2-3 பட்டை சேர்த்துக்கோங்க. நான் வந்து பட்டையை நுணுக்கி யூஸ் பண்ணுறேன், அதனால் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது கூடவே 4-5 கிராம்பும் சேர்த்துருங்க. இப்போ 1 கப் அளவு பொடியாக கட் பண்ணினா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாவை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது இது சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் முழுமையாக வதங்கிருச்சு. அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில், மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ வந்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போயிடுச்சு. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 கப் அளவு பொடியாக கட் பண்ணின தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளி இருக்கும். தக்காளி வந்து முழுமையாக வதங்கிட்டு நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி முழுமையாக வதங்கிடுச்சு. நல்ல ஒரு தொக்கு பேஸ்ட் போல் இருக்குது பாருங்கள். இப்போ இது கூட மசாலா சேர்க்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்ல மசாலாஸோட பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம சேர்த்துருக்க எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த முட்டை கிரேவி வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடி போட்டு மூடிட்டு இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு ஒரு கிரேவி பதத்துக்கு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்க முட்டைகள் சேர்த்துடணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டைகள் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. முட்டைலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மசாலாவோட ஃப்ளேவர்லாம் முட்டையில் இறங்கணும். அதுக்காக இதை நம்ம மறுபடிக்கும் குக் பண்ண போகிறோம். இப்போ மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கிரேவியோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் இது இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இது நல்லா கொதிச்சு கிரேவி வந்து பக்காவான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை சுட சுட சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சிம்பிளான முட்டை கறி சூப்பராக தயாராகிருச்சு. இதை நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, அது மட்டும் இல்லை ஒயிட் ரைஸ் கூட வச்சு கூட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடைசியாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்ல ஃப்ளேவராகவும் மணமாகவும் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி ரைஸ் கூட வச்சு சர்வ் பண்ண போகிறேன், அதனால் கொஞ்சம் கிரேவி டைப்பில் இருக்கட்டும் இருக்கு. ஒருவேளை நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு சர்வ் பண்ண போகிறீங்கன்னா இது இன்னும் கொதிக்க வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணிடுங்க. அப்போ வந்து இன்னும் பக்காவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முட்டை கிரேவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.